இவங்க சேர்த்தையில இன்னைக்கு விவசாயம் கூட அழிஞ்சு போச்சுங்க. எங்க ஒரு வீடு பிளாட்ட போட்டு வீட்டை கட்டிடுவாங்க. எப்படி விவசாயம் அழியாம இருக்கும்? எல்லாம் நீங்க செஞ்சு தப்பு அந்த காலத்துல. இப்ப நாங்க 1 1 2 2 பத்தி அளவோடு வாழ்றோம். நடுவர்களே இவங்க சொன்னாங்க, பள்ளிக்கூடத்துல எதிர்கட்சி தலைவர் ராஜேந்திரன் சொன்னாரு, பள்ளிக்கூடத்துல அலுவலகத்துக்காங்க கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறத வச்சுதான் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்துக்கு நீங்க தப்பா மதிப்பாங்க. கார்ல போறோம், வண்டியில போறோம், ஆக்சிடென்ட் நெய்மா நடக்குது, இன்னைக்கே ஒரு நாள் நடக்குது. அதுக்காக காரு வண்டி வேணாம் நீங்க ஓட கட்டிட்டீங்களா? இப்ப நீங்களே பாருங்க, அங்க இருந்து தூரல்ல வந்திருக்கீங்க. இதுதாங்க உலகம். 1 2 நடக்கிற வச்சு தப்பான்னு சொன்னாங்க. யாராச்சும் ஒருத்தர் வீட்டுல பொண்டாட்டி பொறுத்து அடிச்சிருப்பா, அதுக்காக எல்லாரோடையும் பொண்டாட்டி அடிக்கான்னு சொல்றதா இல்லையா? பாருங்க, ஒரு நடுவர்களே காலத்தின் அருமை கருதியும் வழக்கம் போல ஒரு கவியுடன் முடிக்கிறேன் எனது வாதத்தினை. இன்னும் அதிரடி பேச்சாளர் KPS கண்ணன் தம்பி இருக்காரு, மணி வந்து நெருங்கி வந்துருச்சு சாமி கோயிலாக. தத்தி தாதுதி தாதுதி தத்துதி பித்தித்து கைதி கைதத்தா தாதுதி பித்தித்த பித்தித்ததாதே பித்தித்த செத்தாதோ பித்தித்ததாது. ஐயா எதிர்த்து இப்ப இவர் இந்த தகர வரிசை கவிதையை சொன்னார்னு தோணிருக்கோம். ஐயா தாதுனா தேனுங்க. தத்தி தாவி பறந்து தூக்கலில் உள்ள தேன், தத்தி தாவி பறந்து புக்களில் உள்ள கரண்ட் வந்துச்சுங்க. இது இந்த காலம் ஜெனரேட்டர் வந்துச்சுங்க, அதே இந்த காலம். அந்த காலம் நீங்க சொல்லுங்க, நீங்க பேசிட்டு கூட கரண்ட் போயிடுச்சு. ஜெனரேட்டர் போட்டு நான் வாய்த்திருக்காங்க. அப்ப பாருங்க, அப்ப இழுத்து போய் அந்த காலத்துல உட்காந்துருக்கீங்க, காத்தாடி எல்லாம் இல்லாம. அப்படியே ஏசி வேணாம் பண்றாங்க, ஏசி இல்லாம இருந்துருவாங்களா? அறுபதே நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஏசி பத்தி தப்பா பேசுறாங்க. நடுவர்களே காதுனா தேனுங்க. கத்தி தாவி பறந்து பூக்களில் உள்ள தேன் துளியாக காதுவை உண்கிற வந்தே வந்தே ஒரு பூவினில் உள்ள தேன் துளியாகிய காதுவை உண்டலின் வேறொரு பூவினில் உள்ள காதுவை எடுத்து உண்கிறார். உனக்கு வந்தே, உனக்கு எந்த பூவினில் உள்ள தாது இனித்தது, எந்த பூவினில் உள்ள தாது இனித்தது வந்தே. அதாவது எந்த பூல உள்ள தேன் வண்டி இனிச்சோ, அது போல எந்த அணி பேசினது உங்களுக்கு பிடிச்சோ, உங்க செவிகளில் தேனாக பாய்ந்ததோ, அது இந்த காலமே என்ற அணி பேசியதுதான் இனிப்பாகவும் இதமாகவும் இருந்தது என்றும் இந்த